வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சமோசா, அதுவும் கோதுமை மாவு வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையான உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 உருளைக்கிழங்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு கை அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு கை அளவு எடுத்தோன்னா 12லேருந்து 13 சமோசா வரும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன ஸ்பூனால் 1.25 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 4 ஸ்பூன் எண்ணெய் இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மாவும் எண்ணெயும் நல்லா கலக்கணும். இதில் ஒரு சின்ன ஸ்பூனால் சீரகமும் சேர்க்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஓமம் பிடிக்கும்னா ஓமமும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சீரகம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் நல்லா கலந்துட்டு இது மாதிரி பிடிக்கிற பதத்துக்கு இருக்கணும். இப்போ இந்த பதத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு கெட்டியான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் கல் மாதிரியும் இருக்கக்கூடாது. நல்ல ஒரு ஸ்மூத்தான பேட்டராக இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். பாத்திரத்துலேயும் ஒட்டக்கூடாது, நம்ம கையிலையும் ஒட்டக்கூடாது. நல்ல ஸ்மூத்தான டெக்ஸ்டரோடு இருக்குது பாருங்கள். இது சரியான பதத்தில் இருக்குது. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற விடலாம். ரொம்ப நேரம் ஊறணுன்ட்டு அவசியம் இல்லை. நம்ம அதுக்குள்ளே சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இது உடனே கூட பண்ணலாம். இருந்தாலும் நம்ம சாஸ் பண்ணுற டைம் வரைக்கும் இது கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்வீட் சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். புளி கொஞ்சம் தோலோடு தான் இருக்குது. ஒரு துண்டு வெல்லம், இது ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சதை ஒரு கடாயில் இது மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃபில்டர் பண்ணும்போது வெல்லத்தில் இருக்க தூசம் போயிடும், புளியில் இருக்க அந்த திப்பியும் நல்லா தங்கிடும். இது நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன ஸ்பூனால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மேங்கோ பவுடர் சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், நல்ல ஒரு கலர் கொடுக்கும் சாஸ்க்கு. இது கூட சர்க்கரையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஸ்வீட்னஸ் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் ஆல்ரெடி நம்ம வெல்லம் வேறு சேர்த்துருக்கோம். நான் மொத்தமாக இதில் ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த சாஸில் பார்த்திங்கன்னா இப்போ உப்பு, புளி, காரம் எல்லாமே இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த சாஸ் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் நிறுத்திட்டோன்னா கொஞ்ச நேரம் கழித்து இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். இப்போ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம். இது ரொம்ப வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லை, லேசாக வதங்கினா போதும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். லேசாக வதங்கின பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம்.
வெங்காயம் இஞ்சி பூண்டு லேசாக வதங்கிடுச்சு. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக இது மாதிரி வதக்கி எடுத்துட்டு ஒரு சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் இதையும் சேர்த்து லேசாக வதக்கிட்டு நம்ம வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணியும் வேக வச்சு எடுத்திருக்கேன். அந்த பச்சை பட்டாணியும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்ல ஒரு கெட்டியான ஃபில்லிங்கை ரெடி பண்ணிக்கலாம். மிளகாய் தூளோட அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா கெட்டியாயிடுச்சு. இதில் கடைசியாக கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துட்டோன்னா நம்மளோட ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சமோசா பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை மறுபடியும் இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு நம்ம சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு உருட்டுவோமோ அந்த மாதிரி சப்பாத்தி உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சப்பாத்தி உருண்டைகளை நல்ல ஒரு ஓவல் ஷேப் அளவுக்கு சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாவும் வேண்டாம், ரொம்ப திக்காகவும் வேண்டாம், கொஞ்சம் மீடியம் திக்னஸில் இதை திரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்மளால் ஈஸியாக இது மாதிரி திரட்ட முடியும். சப்போஸ் கொஞ்சம் ஒட்டுறா மாதிரி இருந்தால் லேசாக மாவு மட்டும் தொட்டுக்கலாம். நிறைய மாவு தொட வேண்டாம், லேசாக மாவு மட்டும் தொட்டுக்கலாம், அவசியம் இருக்காது. இதுவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத்தாக இது மாதிரி திரட்ட வரும். இது மாதிரி திரட்டிட்டு ட்ரையாங்கிள் மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு இப்போ இதை ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்கை இதுக்குள்ளே வச்சுட்டு நல்லா சீல் பண்ணிடலாம். ட்ரையாங்கிளாக இது மாதிரி மடிச்சுட்டு ஓரங்களை மட்டும் லேசாக தண்ணி தொட்டு நல்லா பேக் பண்ணிக்கலாம். நம்ம மாவு சரியான பதத்தில் பிசைஞ்சோன்னா ஈஸியாக இது மாதிரி ஃபோல்ட் பண்ண வரும். அதே சமயத்தில் ஸ்டஃபிங்கும் பார்த்திங்கன்னா நம்ம பொரிக்கும் போது வெளியே வராது. இதே மாதிரி நம்ம எல்லா சமோசாவும் ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம்.
இப்போது சமோசாவை நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் சூடாகிருக்கு. எண்ணெய் நல்லா சூடான பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை சமோசாக்களை பொரிச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா வெளியே மட்டும் நல்லா செவந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சோன்னா நல்லா ஈவனாக உள்ளே வெளியே எல்லாமே ஈவனாக வெந்திருக்கும். இது நம்ம கோதுமை மாவில் பண்ணதுனால கொஞ்சம் கோல்டன் எல்லோ கலருக்கு வந்த உடனே எடுத்துடலாம். இது மாவு பார்த்திங்கன்னா ஓரங்களில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சென்டரில் நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது நம்ம கோதுமை மாவில் பண்ணுறதுனால நமக்கு திரட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அதே சமயத்தில் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்குது. பொதுவாக இது மைதாவில் பண்ணுவாங்க. மைதாவை விட இது மாதிரி நம்ம கோதுமையில் பண்ணும்போது ஈஸியாக பண்ணிடலாம். சுட சுட நம்மளோட சமோசா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட இந்த சமோசாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் சட்னி கூட பரிமாறிடலாம். சமோசாவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இன்னொரு விதமான ஸ்வீட் சட்னியும் க்ரீன் சட்னியும் நம்மளோட பானிபூரி வீடியோவில் இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.